இதை பேஸா வச்சு தான் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து மூவ் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய கரண்ட் டைமிங் இப்போ எவ்வளோ நாளாக இருக்கலாம், அதில் வருது பார்த்தீங்களா டைமிங்கு, அதுதான் உங்களுடைய கரண்ட் டைம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரைனிங்கில் ஸ்டேஜ் 1 பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டேஜ் 2 பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஸ்டேஜ் 1 பார்க்கல அப்படின்னா போய் ஸ்டேஜ் 1 பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் டைம் ரிடக்ஷன். ஓகேவா? அதாவது நமக்கு வரக்கூடிய இந்த கரண்ட் டைம்ல இருந்து டார்கெட் டைம் பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் தாண்டி அட்வான்ஸா பண்றதுக்கு நம்ம டைமிங் வந்து ரிடியூஸ் பண்ணணும். அந்த கரண்ட் டைமிங்ல இருந்து டைமிங் ரிடியூஸ் பண்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ட்ரைனிங் தான் ஸ்டேஜ் 2. சரிங்களா? இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்பீட் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ணணும், இன்டர்வல் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ணணும், லாங் ரன் ஃபோக்கஸ் பண்ணணும், டைமிங் ரன் பண்ணணும், ரெக்கவரி. சரிங்களா? எல்லாத்தையும் பண்ணணும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல? ஸோ இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதில் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு உமனுக்கு ஒரு 7 நிமிஷம் வருது, மென்னுக்கு ஒரு 5 நிமிஷம் 15 செகண்ட் வருது. அதை நம்ம வந்து கூட்டிட்டு போகணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ உமனுக்கு அந்த 7 நிமிஷம், அதாவது 420 செகண்ட். ஒவ்வொரு 100 மீட்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா 42 செகண்ட்ஸ்ல வந்து கிராஸ் பண்றாங்க. ஓகேவா? 42 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்றாங்க. இது வந்து கரண்ட் டைமிங். ஓகேவா? ஸோ டார்கெட் டைமிங் நம்ம என்ன, டார்கெட் டைமிங் 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு நமக்கு டைமிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதாவது 300 செகண்ட், அதாவது 5 நிமிஷம். சரிங்களா? 5 நிமிஷம் அப்படின்னா ஒவ்வொரு 100 மீட்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ்ல வந்து இவங்க வந்து கிராஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி மென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே 1 கிலோமீட்டர் இப்போதைக்கு 5 நிமிஷம் 15 செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 315 செகண்ட். அப்போ இவங்க இப்போதைக்கு கரண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 மீட்டரையும், அதாவது நான் ஆவரேஜாக தான் சொல்றேன். சரிங்களா? இதை சப்போஸ் அவங்க பாசிட்டிவ் ஸ்பீட் கூட பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் 28ல ஓடுவாங்க, அடுத்து 100 பார்த்தீங்கன்னா 30 வரும், 32 வரும். இந்த மாதிரி ஸ்டெப்பாக கூடும். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இது உங்களுடைய கரண்ட் டைமிங். சரிங்களா? ஸோ நம்மளுடைய டார்கெட் டைமிங் அப்படிங்கிறது 3 நிமிஷம் 45 செகண்ட். ஸோ அப்போ நமக்கு 225 செகண்ட். ஒவ்வொரு 100 மீட்டரையும் பார்த்தீங்கன்னா 22.5 செகண்ட் நம்ம வந்து கிராஸ் பண்ணா மட்டும்தான் இந்த டைமிங் வந்து நாம வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இருக்கிற நம்மளுடைய கரண்ட் டைமிங்ல இருந்து டார்கெட் டைமிங்கை நாம அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு இப்போ தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பீட் எண்டூரன்ஸ். சரிங்களா? ஸ்பீட் எண்டூரன்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லென்த். அடுத்து பாத்தீங்கன்னா கேடன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 வந்து நமக்கு வந்து தேவை. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஓகே, என்ட்ரன்ஸ்னா ஒரு நான் ஸ்டாப்பா நம்ம வந்து ரொம்ப தூரம் ரன் பண்ற என்ட்ரன்ஸ், இந்த ஸ்பீட் என்ட்ரன்ஸ்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து குரூப் டி பிசிக்கலுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணிருப்பேன். சரிங்களா? ஸோ அதில் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு 200 மீட்டரையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 200 மீட்டரை நான் வந்து கரெக்டா ஒரு 44ல ஓடிருப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா 45ல ஓடிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 46ல ஓடிருப்பேன். அடுத்த 200 மீட்டர், அதாவது 800 மீட்டர் பாத்தீங்கன்னா 45ல ஓடிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் 200 மீட்டர் 46ல வந்து ஓடிருப்பேன். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 226, அதாவது 3 நிமிஷம் 46 செகண்ட்ல வந்து நான் வந்து கிராஸ் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் 200 மீட்டர் 44ல ஓடிருக்கேன். அதே ஸ்பீட அடுத்த 200 மீட்டர் ஓடிருக்கேன். அதே ஸ்பீட அடுத்த 200 மீட்டர் ஓடிருக்கேன். அதே ஸ்பீட அடுத்து ஓடுறேன். சரிங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் என்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிற நிறைய பேரும் நீங்க சப்போஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 400 மீட்டர் நீங்க 1 கிலோமீட்டர் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 400 மீட்டர் என்ன டைமிங் எடுத்தீங்க அப்படின்னு அதை பத்தி நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க 200 மீட்டர் 45 செகண்ட்ஸ் நீங்க வந்து எடுத்துருவீங்க. அடுத்த 200 மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 செகண்ட் ஆகும். அடுத்த 200 மீட்டர், அதாவது 600 மீட்டர் கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 55 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 800 மீட்டர் கிராஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 65 செகண்ட், அதாவது அடுத்த 200 மீட்டர் 65 செகண்ட் எடுத்துக்கிடுவீங்க. லாஸ்ட் 200 மீட்டர் பாத்தீங்கன்னா 70 செகண்ட். ஸோ டோட்டலா கூட்டினீங்க அப்படின்னா 285 செகண்ட். ஓகேவா? செகண்ட் 285 செகண்ட்னா 4 நிமிஷம் 45 செகண்ட். சரி, இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்பீட் என்னன்னு புரியும். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் 400 அந்த 44ல ஸ்டார்ட் பண்ணி அதே இதுல நான் வந்து முடிச்சிருக்கேன். அதாவது நான் ஓடுற பேஸ அப்படியே நான் வந்து அந்த பினிஷிங் வரை கொண்டு போறேன். சரிங்களா? நான் உங்களுக்கு 45 செகண்ட்ல ஓடுறீங்க, அடுத்து அப்படியே மேலேக்கு போது உங்களால அந்த பேஸை வந்து கொண்டு போக முடியல. ஆனா 1 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல எடுத்த அந்த 45 செகண்ட், அதாவது 3:45ல உங்களால கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த பேஸை 1 கிலோமீட்டருக்கு உங்களால மூவ் பண்ண முடியல. 200 மீட்டருக்கு மேல உங்களுக்கு பேஸ் வந்து முடியுது. சரி, இதனாலதான் உங்களுக்கு ஸ்பீட் என்ட்ரன்ஸ் இல்ல. ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் என்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் லென்த்னா என்ன அப்படின்னா நீங்க ஸ்டெப்பு எவ்வளவு லென்த்தா நீங்க லாங்கா வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைட் லென்த். ஓகேவா? ஸோ கேடன்ஸ் என்ன அப்படின்னா
ஒரு செகண்டுக்கு நீங்க எத்தனை ஸ்டெப் வைக்கிறீங்க அப்படிங்கிறதா கேடன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குரூப் டி நீங்க நல்ல ஒரு டைமிங் ஒரு 3:45 நீங்க ஓடணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்ல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.6, கேடன்ஸ் ஒரு 2.8, இந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்க இந்த அளவு இருந்தீங்கன்னா நீங்க பெர்ஃபார்ம் வந்து சூப்பரா 3:45 வந்து கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போதைக்கு ரீசனா நிறைய ஒரு 1.3னா 130 சென்டிமீட்டர், கேடன்ஸ் ஒரு 2.7, 2.6 அப்படின்னா 10 செகண்ட் 26 ஸ்டெப், 2.8 அப்படின்னா 10 செகண்ட் 28 ஸ்டெப். இதான் வந்து சொல்றேன். சரிங்களா? சோ இப்போ இந்த ஸ்பீட் என்ட்ரன்ஸ், ஸ்ட்ரைட் லென்த், கேடன்ஸ், ஓகேவா? சோ இந்த மூணையும் வந்து நாம கம்பைன் பண்ணணும். சரிங்களா? அதாவது சேர்க்கணும். ஓகேவா? 200 மீட்டர் ஓடுறீங்க, நல்ல ஸ்பீடு 200 மீட்டருக்கு இருக்கு, 200 மீட்டர் ஓடும், நல்ல கால் லாங்கா வருது, ஸ்டெப்பும் ஃபாஸ்டா வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 400 மீட்டருக்கு ஒரு சிலவங்க 400 மீட்டர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் 500 மீட்டருக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மூணையும் நாம கம்பைன் பண்ணணும். ஓகேவா? இந்த மூணையும் கம்பைன் பண்றதுக்கு தான் பண்ணக்கூடிய ட்ரைனிங் இந்த ட்ரைனிங். சரிங்களா? இந்த ட்ரைனிங் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஓகே, அதை நம்ம மெர்ஜ் பண்றதுக்கு, கம்பைன் பண்றதுக்கு இது நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜ் 2 வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். சரிங்களா? இது நம்ம இந்த ட்ரைனிங் நம்ம வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஸ்டேஜ் 1, அதாவது அந்த பேஸ் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சரிங்களா? அந்த ஸ்பீட் ட்ரைனிங் அப்படின்னா 100 மீட்டர், ஒரு 200 மீட்டர், 150 மீட்டர் நீங்க வந்து நல்லா வந்து ரெப்படேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? அப்போ நீங்க பண்ணா மட்டும் தான் நீங்களே வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு 400 மீட்டர் நம்ம வந்து ஓடும்போது காலு அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 100 மீட்டர் ஓடி இருப்போம். ஆனா அந்த 400 மீட்டர் நம்ம வந்து மூவ் பண்ணும்போது ஸ்டெப் ஒரு 200 மீட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் ஓடி இருப்போம், 150 மீட்டர் ஓடி இருப்போம், அதுக்கப்புறம் ஸ்டெப் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி கால் அந்த கேரம்ஸும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் 200 மீட்டர் இந்த மாதிரி ஸ்பீடா போயிட்டே இருக்கும். 200 மீட்டருக்கு அப்புறம் கால் அப்படியே ஸ்பீட் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா போதுமான அளவுக்கு ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணாதான். நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் 100 மீட்டர், 150 மீட்டர், 200 மீட்டர், ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரெப்பிடேஷன் வாரதுக்கு ஒரு 2 நாள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து பில்ட் ஆயிரும். சரிங்களா? இதனால உங்களுக்கு நல்லா நீங்க ஃபைட் பண்ணலாம். ஃபினிஷிங்ல ஒரு 200 மீட்டர்லாம் போடும்போது நல்லா ஃபைட் பண்ணி ஓடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வல் ட்ரைனிங். சரி, இன்டர்வல் ட்ரைனிங் அப்படியே கம்ப்ளீட்டா பேச நோக்கி நம்ம வந்து ட்ரைனிங் வந்து பண்ணணும். சரிங்களா? அது 400 மீட்டர் இருக்கலாம், 500 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர், 1 கிலோமீட்டர். இது அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலவங்க வந்து பாடி வெயிட் அப்படிங்கிறது நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம 1 கிலோமீட்டர் பேஸ் வச்சு ஓட சொன்னா ஓடிட மாட்டாங்க. ஸோ ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா ஒரு 70 kg வெயிட் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஃபிட்னஸ் லெவல் வந்து இருக்காது, ஸ்கூல் காலேஜ் எந்த ஒரு இதுவும் இருக்காது, ரன்னிங்கே ஓடிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்டர்வல் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் பாலா, ஓகேவா? ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது 5:29, ஓகே, 5:29 வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஃபுல் எஃபோர்ட், என்னோட ஃபுல் எஃபோர்ட்டா இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 30 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 4:06 வந்து ரன் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் இன்டர்வல் ட்ரைனிங் 1 கிலோமீட்டர் வந்து 3 செட்டு கொடுத்துருந்தேன். ஓகேவா? அந்த 3 செட்ல ஃபர்ஸ்ட் 2 செட்டு 4:30, 4:35, 4:40 பண்ணிட்டு தேர்ட் செட் பாத்தீங்கன்னா 4:08 வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது இன்டர்வல் ட்ரைனிங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்தேன். அதாவது 1 கிலோமீட்டர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போது 5:29 கஷ்டமா இருந்த அவரு 2 செட் பண்ணிட்டு தேர்ட் செட் பண்ணும்போது 4:08 வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு பிகினருக்கு கொண்டு நம்ம 1 கிலோமீட்டர் 3 செட்டு, 800 மீட்டர் 5 செட்டு, நீங்க 3-4 பேஸ்ல ஓடனா அவங்க வந்து ஓட முடியாது. சரிங்களா? அவரான ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கூட்டிட்டு வந்தேன். சரிங்களா? 5:29 இருந்து 5, 4:45. ஸோ அவங்களுக்கு பேசிக்கா நல்லா என்ட்ரன்ஸ்லாம் பில்ட் பண்ணி எத்தனை பார்த்தீங்கன்னா 1 hour ஈஸியா வந்து சூப்பரா வந்து ஓடிட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டு வரணும். எடுத்தடுப்புல நம்ம வேற மாதிரி ஒர்க் அவுட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா சின் போன் பெயின், ஆங்கிள் பெயின்லாம் வந்துடும். ஆங்கிள்லாம் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு வீக்கை வந்து ரத்தம் கட்டி ஒரு வீக்கை வந்து நமக்கு வந்து ஆங்கிள் ஒரு பெயின் வரும், அதெல்லாம் வந்துச்சுன்னா சரியாகாது. சரிங்களா? ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்வல் ட்ரைனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வாரத்துக்கு ஒரு 2 நாள். ஓகேவா? ஒரு ஸ்குவாடு, ஒரு 10 வச்சு 2 செட்டு, லஞ்சஸ், காப் ரைசஸ் நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஓகேவா? இது நீங்க ஈவினிங் செஷன் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணிக்கலாம். மார்னிங் செஷன் அந்த மாதிரி நீங்க தனியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ரன். ஓகேவா? ஸ்பீட் ட்ரைனிங் ஸ்பீடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு பண்றோம். இன்டர்வல் ட்ரைனிங் பேச ரிடியூஸ் பண்றதுக்கு நம்ம இன்டர்வல் ட்ரைனிங் பண்றோம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஜுரி ஆகாம போன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், மசில் ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றோம். அப்போ தான் நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸ்டார்டிங்ல எடுத்த ஸ்பீடை ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு போக முடியும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லியிருந்தேன். நான் இப்படியே ஜம்ப் பண்றேன். சரிங்களா? ஒரு 100 ஜம்ப்ஸ் பண்றேன், ஒரு 200 ஜம்ப்ஸ் பண்ணுவேன், ஒரு 500 ஜம்ப்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100 ஜம்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறையாது. சரிங்களா? அதாவது அந்த லெக்ல வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, கால் வந்து வலிச்சிடும். நீங்களே ஸ்கிப்பிங்லாம் அடிக்கும்போது ஃபீல் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க பண்ண வீக்லி ஒரு நாளைக்கு ஒரு 2 செட்டு, வாரத்துக்கு ரெண்டு செஷன் பண்றீங்க, அடுத்த வாரம் பண்றீங்க. இப்படி பண்ண உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், காப் மசில்ஸ், சின் போனு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், க்ளூட்ஸ் மசில்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகி
100 டைம்ஸ், அதாவது 100 டைம்ஸ் ஜம்ப் பண்ண நீங்கள் உங்களால் 200 ஜம்ப்ஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வீக் போகிறீங்க 300 ஜம்ப்ஸ் போடும் சரிங்களா. 300 ஜம்ப்ஸ் நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறோம் 400 ஜம்ப்ஸ் சரிங்களா. இதுதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் 200 மீட்டர் நீங்கள் எடுத்த அந்த ஸ்பீடை 1 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மசில், ஒவ்வொரு ஜாயிண்ட், ஒவ்வொரு அந்த போனும் நம்ம புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ரன் வாரத்துக்கு ஒரு நாள் ஓகேவா. ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் பிகினிங்ல பண்றீங்கன்னா 25 மினிட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலாம். லாங் ரன் நீங்க பண்றதால ஸ்லோவா பண்ணா போதும். எவ்வளவு தூரம் நீங்க லாங் நீங்க ஓடுறீங்களோ ஓட ஓட உங்களுக்கு பிரீத் அப்படிங்கிறது ரிதமா இருக்கும். நீங்க ஃபாஸ்டா உங்களை ஓட சொல்ல டைமிங் ரன் ஓடுற மாதிரி ஓட சொல்லல. ஓரளவு உங்களால முடிஞ்ச ஸ்பீட்ல ஸ்லோவா எவ்வளவு பண்ண முடியுமோ நீங்க வந்து பண்ணுங்க. பிகினிங்ல பண்ணும்போது 30 மினிட்ஸ் பண்ணுங்க. ஒரு 40 மினிட்ஸ் செட் ஆயிடுச்சு. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் 40 மினிட்ஸ் நீங்க பண்ண 40 நிமிஷம் உங்களுக்கு வந்து ஸ்லோவா ரன்னிங்லேயே இருக்கு. 40 நிமிஷம் உங்களுடைய ஹார்ட் பீட் துடிச்சுட்டே இருக்கு. 40 நிமிஷமும் உங்க மைண்ட் வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே 20 நிமிஷம் போயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷம் ஓட வேண்டிய இருக்கும். ஸோ ஓகே ஓடிடலாம். இன்னும் 25 மினிட்ஸ் கிராஸ் ஆகும். திரும்ப ஐயோ நின்றலாமா அப்படின்னு தோணும். திரும்ப 30 மினிட்ஸ் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ 35 மினிட்ஸ் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படியே வீக்லி லாங் ரன் பண்ணி மைண்ட் கூட ஃபைட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வந்து வந்துடும் சரிங்களா. அப்போ 40 நிமிஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா டைமிங் ரன் பண்ணும்போது ஒரு கிலோமீட்டர் தான் ஓகே அடிச்சு நொறுக்கிடலாம். ஸோ 40 நிமிஷம் எப்படியும் ஒரு 8 பேஸ் வச்சுனாலும் 5 கிலோமீட்டர் கவர் ஆகும். 8 பேஸ் நிறைய பேருக்கு வராது. ஏன்னா நீங்கள் ஓரளவு பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டேஜ் 2 வந்துட்டீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்க பேசி லாங் ரன் கூட 7 பேஸ் 630 பேஸ் வந்துடும் சரிங்களா. ஈஸியாக ஒரு 6 கிலோமீட்டர் ஓடிடுவீங்க ஓகேவா. 6 கிலோமீட்டர் ஸ்லோவாக ஓடின உங்களால் டைமிங் ரனுக்கு 1 கிலோமீட்டர் அடிச்சு நொறுக்கிடலாம். ஸோ லாங் ரன் பண்ணுறதால நல்ல ஒரு மைண்ட் செட்டு, பிரீத்திங், ஒரு ரிதம், பேசிக்கான லெக் பவர், அந்த மென்டல் அபிலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணியாச்சு, இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணியாச்சு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியாச்சு, லாங் ரன் பண்ணியாச்சு, இந்த ட்ரைனிங்லாம் பண்ணியாச்சு ஓகேவா. இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரியணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் டைமிங் ரன்னு செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. எந்த அளவு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். போன வாரம் நமக்கு 6 நிமிஷம் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் நமக்கு ஒரு 5:30 நம்ம வந்து எய்ம் பண்ணணும். ஏன்னா ஸ்பீட் செஷன் பண்ணியிருக்கோம், இன்டர்வல் எல்லாம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் நாம ப்ராக்ரஸ் எடுத்து கொண்டு போகணும் சரிங்களா. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதனால வாரத்துக்கு ஒரு நாள் டைமிங் ரன்னு நிறைய பேர் டெய்லி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் செக் பண்ணவே கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஓகேவா. மற்ற நாள் எல்லாமே அந்த டயத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங்கை நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணுறோம், காப் மசில்ஸ்லாம் பயங்கரமாக பிடிக்கும், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் பிடிக்கும். இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்ப பாடி டயர்ட் ஆகும், மூச்சுலாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது லோயர் பாடி நமக்கு ஆக்ஷன் உணரவே இருக்காது சரிங்களா. லாங் ரன் பண்ணும்போது அதே மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும். வந்த உடனே நமக்கு தூங்கிட்டோம்னா எந்திக்க மாட்டோம் சரிங்களா. டைமிங் ரன்னிங் இதெல்லாம் பண்ணுறதால ரொம்ப பாடி வந்து டயர்டாகும். அந்த டயர்ட்னஸ்லேருந்து நமக்கு ரெக்கவர் ஆகுதுக்கு ரெக்கவரி ட்ரைனிங் வந்து இருக்கும் சரிங்களா. குறிப்பாக சொல்லணும்னா டெய்லி முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் என்றைக்குமே ஸ்கிப் ஆகக்கூடாது ஓகேவா. ஒரு நாள் ஸ்ட்ரெச்சிங் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா, ஸ்பீட் செஷன் இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணி முடிச்சு ஸ்ட்ரெச்சிங் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா, மறுநாள் காலையில் எந்திக்க முடியாது. கன்சிஸ்டன்சி பிரேக் ஆயிடும் சரிங்களா. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணலையா, மறுநாள் காலையில் பாத்ரூம் போயிட்டு எந்திக்க முடியாது, ஸ்டெப் ஏற முடியாது. ஓகே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சரிங்களா. ரெக்கவரி ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்விம்மிங்லாம் போக முடிஞ்சதுன்னா வாரத்துக்கு 2 நாள் ஸ்விம்மிங் போய்க்கலாம். யோகா உங்களுக்கு நல்லா தெரியும், யோகா நீங்கள் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஸ்ட்ரெச்சிங் நீங்கள் வந்து கவர் பண்ணிடும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சூப்பரான ஒரு டைமிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி நம்ம வந்து எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ ஸ்பீட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இன்டர்வல் ட்ரைனிங் ஒரு 2 செஷனு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் 2 செஷனு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஈவினிங் வந்து பண்ணிடணும் சரிங்களா. நம்ம டேல ஒரு நாள் தனியாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இருக்கிறதே வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் தான் நமக்கு இருக்கு சரிங்களா. அதுலேயும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே போயிடும் சரிங்களா. ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட் விடணும் ஓகே. பேலன்ஸ் இருக்க 6 நாளும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தனியாக இது பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டே வந்து நமக்கு வந்து ஸ்கிப் ஆகும் சரி. அதனால ஈவினிங் டைம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணி விட்ருங்க ஓகேவா. எத்தனை மணி நீங்கள் வேலைக்கு போனாலும் ஒரு 8 மணி 9 மணி தான் வருவீங்க அப்படின்னா சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து 8 மணி 9 மணிக்கு பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் நம்மளுடைய சொல்கிறேன் நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் தான். ஸோ அவங்க வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு கூட நிறைய பேர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வாரத்துக்கு 2 நேரம் பண்ணிடணும். லாங் ரன் ஒரு லாங் ரன்னு, ஒரு டைமிங் ரன்னு. ஸோ ஸ்ட்ரெச்சிங் அஸ் யூஷுவல் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 5, 6 ஓகேவா. ஸோ 6 நாள் நமக்கு வந்து கவர் ஆகுது. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு இவ்வளவு கவர் ஆகுது ஓகேவா. இப்போ நமக்கு ஒரு 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 3 வீக் நமக்கு வந்து போயிட்டு அப்படின்னா டோட்டல் இந்த ஸ்பீட் செஷன் மட்டுமே நம்ம எவ்வளவு வந்து பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 into 3 6 ஸ்பீட் செஷன் நம்ம வந்து கவர் பண்ணுறோம் சரிங்களா. இன்டர்வல் ட்ரைனிங் அதுவும் பாருங்க 2 into 3 ஓகேவா. இது ஒரு 6 செஷன் நமக்கு வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சரிங்களா. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதே மாதிரி 2 into 3 6 செஷன் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் லாங் ரன்னு ஓகேவா. லாங் ரன் அதே மாதிரி மொத்தம் 3 வாரத்துக்கு ஓகேவா. 1 into 3 கிட்டத்தட்ட ஒரு 3 லாங் ரன் வந்து கவர் பண்றோம். டைமிங் ரன்னு ஓகேவா.
டைமிங் ரன் வாரத்துக்கு ஒரு நாள் ஒன்றா போதும். இதுவும் 1 2 3 ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள 3 டைமிங் ரன் வந்து செக் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் தான் நமக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட பாருங்க ஸ்பீட் செஷன் 6 செஷன் கவர் பண்ணுறோம், இன்டர்வல் ட்ரைனிங் 6 செஷன் கவர் பண்ணுறோம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் 6 செஷன் கவர் பண்ணுறோம், லாங் ரன் 3 கவர் பண்ணுறோம், டைமிங் ரன் 3 கவர் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ செஷன் நீங்கள் பண்ணுறதால ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு 6 நம்ம கரண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ட்ரைனிங் நம்ம ஃபாலோ பண்ணுறதால ஈஸியாக வந்து ஒரு 5:15 நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீக்கே நான் சொல்கிறேன், நல்லா ஃபைட் பண்ணீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆப்டிமம் எனர்ஜி யூசேஜ் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 45 செகண்ட் வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 4:15 வந்து வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா இவ்வளோ செஷன் நம்ம வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். சரிங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக 3 வாரத்தில் வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துடலாம். இதனால தான் ஆன்லைனில் நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 15 days 20 days 25 days 30 days வந்து நிறைய பேர் டைமிங் வந்து கொண்டு வரலாம். முடிஞ்சாலும் நான் வந்து 3 வாரத்தில் டைமிங் ஏம் பண்ணுவேன். அப்படிலாம் 5 வாரத்துக்குள்ள டைமிங் வந்து கொண்டு வந்துருப்பேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ செஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் தான். சரிங்களா? 100% ரிசல்ட் தான் இஃப் கன்சிஸ்டன்சி. சரிங்களா? இங்கே தான் மிகப்பெரிய ஒரே பெரிய ஆள் உட்கார்ந்துருக்கு. சரிங்களா? 2 நாள் பண்ணிட்டு 3 நாள் கால் வலிக்கு காலைல எந்திக்க முடியல, ரொம்ப விரைக்கி மழை வேற பெய்யுது அப்படின்னு நீங்கள் கன்சிஸ்டன்சியை விட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து கிடையாது. சரிங்களா? கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. நீங்கள் டைமிங் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. அப்படியே நீங்கள் என்ன டைமிங் வந்ததோ அதே டைமிங்கில் தான் நீங்கள் வந்து வருவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் என்ன காரணத்துக்காக நமக்கு வந்து டைமிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது, ட்ரைனிங்கில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான். ஓகேவா? இதை தாண்டி இன்னும் ரன்னிங்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட், கோர் ஒர்க் அவுட், பிளியோமெட்ரிக் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் நிறைய ட்ரைனிங் வந்து இருக்கு. இது அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து டிஃப்ரெண்ட். நார்மலா நீங்க ஒரு பிசிக்கல் ரிலேட்டடுக்கு நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னதே உங்களுக்கு வந்து போதும். சரிங்களா? ஏன்னா நீங்க ஒரு குரூப் டி ஒரு 3 நிமிஷம் 40 செகண்ட் கொண்டு வந்துடலாம். SSGD ஒரு 22 minutes 21 minutes இதுவே உங்களுக்கு போதும். ஸோ ஆர்மி குவாலிஃபிகேஷன் போதும். ஆர்மியில நீங்க ஒரு 1600 மீட்டர் 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க வரணும்னா இது கூட இன்னும் ஒரு 4 வகையான ட்ரைனிங் நீங்க வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? மற்றபடி மேரத்தானுக்கு ஒரு 4:30 பேஸ் 4:20 பேஸ் இதுக்கே போதும். அதை தான் நீங்கள் 4 பேஸை குறைஞ்சி ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் ஓடணும், 21 ஓடணும்னா அதுக்கு இன்னும் நீங்கள் ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணுங்க சார். மற்றபடி ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ரிலேட்டடுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே போதும். உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக் டைம் ஒரு ஷார்ட் டைமில் வந்து ரிசல்ட் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக வந்து கைட் பண்ணுவேன். ஓகே, இந்த ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதே கைடன்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கு. ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்க ஏஜ் என்ன, எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 டைமிங் வச்சு நான் இவ்வளவு விஷயங்கள் வந்து சொன்னேன். ஓகேவா? ஸோ அவங்களுடைய வெயிட் தெரியாது, அவங்களோட ஹைட் தெரியாது, என்ன ஷூ யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஏஜ் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன ஒர்க் பண்றாங்க எதுவுமே தெரியாது. சரிங்களா? என் ட்ரைனிங் ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவேன். ஏஜ், ஹைட், வெயிட், ஃபுல் சைஸ் போட்டோ, என்ன ஷூ யூஸ் பண்றாங்க, ஒர்க் பண்றாங்களா, ஒர்க் பண்ணலையா, ஸ்டூடெண்டா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே அவங்கள்ட்ட வந்து ஒரு டேட்டாலாம் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் ஷெட்யூல் பில்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இதே மாதிரி ட்ரைனிங் தான். இதுதான் நான் ஷெட்யூல் போட்டு இதில் நீங்கள் இப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், எப்போ ரன் பண்ணணும், காலையில் எப்போ சாப்பிடணும், எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ இதனால தான் ஒரு குயிக்காக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து கூட்டு வராங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும். ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு யாராவது என்ன ஒரு புஷ் பண்ணணும், டெய்லி மானிட்டர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ட்ரைனிங் வந்து லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சில உங்களுக்கு பர்சனலாக கைடன்ஸ் வேணும், ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்கள் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ரன்னிங் ரிலேட்டடாக வேற எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே guys, thanks for watching.